செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கிடைச்சது. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் மகன் பாழ் மனசு கேட்கலையே. சாரி கற்பகம், உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த வக்கீல் போலீஸ்காரன் இவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கிறதே கஷ்டம்தான். ஆனா ஒண்ணு, நீ வருத்தப்படுற அளவுக்கு உங்க அண்ணன் வருத்தப்பட மாட்டான். எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனை தூக்கில போட்டா கூடவா? கற்பகம், பணக்கார வீட்டுல பங்களா இருக்கிற மாதிரி காரு இருக்கிற மாதிரி தான் குழந்தைகளும். அது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ். அவன் பணத்துக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறானே தவிர பாசத்துக்காக இல்லை. ஹலோ, நாகராஜன் பேசுறேன். என்னன்னா? நாளை காலையில என் மகளுக்கு கல்யாணம். கங்காவுக்கு கல்யாணமா? யாருன்னா மாப்பிள்ள? என் வீட்டில் இருக்க ஒரு பொம்மையை கூட நான் மாப்பிள்ளை ஆக்குவேன். ஆனா உன் மகன் மாப்பிள்ளை இல்ல, அவ்வளவுதான். என் பையன் மாப்பிள்ளை இல்லையா? சீர்வரிசை அனுப்பிச்சிருக்கேன், முடிஞ்சா குடும்பத்தோட வந்து சேரு. அண்ணா, அவசர கல்யாணத்துக்கு காரணம் கேட்கறியா? எதிர்காலத்துல உன் புருஷன் எனக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கிறாரு, அதனால தான். ஹலோ ஹலோ. ஐயா கூட தனிச்சாங்க, வர்றம்மா. பரவாயில்லடி, உங்க அண்ணன் ஒண்ணு நல்லாவே கவலைப்படுத்துறான். என்னங்க இப்ப என்ன செய்யறது? என்ன கேட்டா, அதோ உங்க அண்ணன் பொண்ணுக்கு முறை மாப்பிள்ள வர்றாரு, அவரை கேளு. என்னடா என்னாச்சு? நீங்க பாட்டுல சிரிச்சிட்டு இருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் ஏன் ஒரு நிறுத்தீங்க? கொஞ்சம் சிரிக்க கூடாதா? நீதான் கேட்ப. இப்ப சிரிச்சா ஏன் சிரிக்கிறேங்கிற கஷ்டம் கஷ்டம். என்னடா நடந்துச்சு? அவரே கேளு. அவருக்கு மூளை தலையில மட்டும் இல்ல, உடம்பு பூரா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு அவரே யோசிச்சு சொல்வார். ஐயோ, நீங்க சிரிக்க வேண்டாம், பழைய மாதிரியே இருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லவன் நல்லவன் கூட தான் சேருவான், கெட்டவன் கெட்டவன் கூட தான் சேருவான். இந்த மாதிரி ரெண்டும் கெட்டா இருக்க, இதுக்குதான் நடுவுல மாட்டிக்கிட்டு ஒத்தவாங்க. என்ன சொல்றீங்க? கேட்க தோத்து போயிட்டான்ல. இவருக்கு மாமனுக்கு மோதல். இவன் மாப்பிளைய பார்த்து பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டான். கல்யாணம் யாருக்கு? என்ன மாதிரி? உங்க மாமா கங்காவுக்கு வேற மாப்பிளைய பார்த்து நாளைக்கு காலையில கல்யாணம் வச்சிருக்காரு. கங்காவுக்கு கல்யாணமா? உங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். உங்களோட கேரக்டர் இன்னும் சில சமயம் என்னால ஜீர்ணிக்க முடியல. டேலண்ட் இஸ் ஆல்வேஸ் டேலண்ட்ங்கிறத உங்க கொலைகேஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஜாரி, யூ கிரேட். கம் டு தி பாயிண்ட். என் மாமா மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை சட்டப்படி நிறுத்தணும். அதுக்கு உங்க யோசனை தேவை. இத உங்க ஃபீஸ். என் கையால நான் வாங்க மாட்டேன். தேங்க்ஸ். அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? எஸ். அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா? ஆஃப் கோர்ஸ். நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பாளா? கண்டிப்பா. அப்ப ஒண்ணு செய். நாளை காலையில கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு நீ போய் நீ கொடுத்த ஃபீஸுக்கு அவ்வளவுதான் யோசனை. அவ்வளவுதான் இருக்க? எஸ். என் கையால நான் தொட மாட்டேன். தேங்க்ஸ். போய் சொல்லுங்களேன். போய் அந்த பெண்ணின் பர்மிஷனோட அவளை எங்கேயாவது கடத்திக்கிட்டு போய் உனக்கு வேணுங்கிறவங்களுக்கு முன்னால கொண்டுட்டு வந்து வச்சு தாலி கட்டு. இப்படித்தான் நம்ம சோழ நாட்டுல செய்வாங்க. இதுதான் பழக்கம். ஆனா அப்படி செய்யன்னு என் வாயால நான் சொல்ல மாட்டேன். குருமட்டை, கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு செலவுக்கு என்ன பண்ண போறேன்? என் கையால நான் கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ டாட். தேங்க்யூ மாம். உங்க மந்திர கொலை கொண்டு கொடுக்குறீங்களா? என் கையால நான் கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ மாம். பாய். என்னங்க தனியா அனுப்பிட்டீங்க? அவன் என்ன வேடிக்கை எல்லாம் பண்ண போறா நீ பாரு. அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காரு, சீக்கிரம் புடவை கட்டிக்கங்க. எது? நான் தான் வேட்டி கட்டி இருக்கேன். எனக்கு எதுக்கு வேட்டி? புடவையா? போட்டோவை பாத்தியாமா? பேரு குப்புராஜா இருந்தாலும் பெரிய பஸ் ஓனரா தான் குடிச்சிருக்காரு. கட்டின தாலி அறுத்தறியறதுக்கு எவ்வளவு நேரம்?
இதெல்லாம் கைதட்டல் பெற வசனம்மா, வாழ்க்கைக்கு உதவாது. கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையும் பண்ணிட்டா இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு தமிழ்நாட்டு பொண்ணுங்க பேசாம இருந்துருவாங்க. அந்த தலையெழுத்தை நான் மாத்துறேன். ஐயோ ஐயோ, குப்பராஜு குழந்தராஜு, என்ன தள்ளிட்டு பொண்ணை தள்ளிட்டு போறாயா? பிடிக்கையா? இவனுங்களை இப்படி விட்டா முடியாது. நானும் கலந்துக்க வேண்டாம். துர்கா, நாகராஜ விஷயத்துல எப்பவும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல எது ஏற்படுமோ சொல்ல முடியாது. குறிப்பா உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். என் உயிரை பத்தி நான் எப்பவும் கவலைப்படுறதில்லை சார். பட் இருந்தாலும் என் கடைசி காலம் வரைக்கும் நான் உங்க கூட இருந்து சர்வ் பண்ணணும். அதுக்காவது நான் உயிரோட இருப்பேன். துர்கா, நானும் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ ஒருத்தி தான் எனக்கு தீராத பிரச்சனையா இருந்துட்டு வர்றேன். என்னால என்ன சார் பிரச்சனை? தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை தொழிற்சங்க விஷயத்துல தலையிட வச்சுட்டேன். அது கூட பரவாயில்ல, பெண்களுடைய முன்னேற்றம் விட்டுறலாம். ஆனா நீ உன் மனசுல முடியாத பல விஷயங்களை கற்பனை பண்ணி சாரி சார், தயவு செஞ்சு அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். என் உயிருக்கு எச்சரிக்கை கொடுத்த நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிங்க சார். என் உயிரா? நாகராஜ், உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஜிகே தெரியும். ஆனா எனக்கு அவன் 5 வயசுல இருந்து தெரியும். மகாநாடு முடியறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உங்களுக்காக மட்டுமில்ல, தொழிற்சங்க நலனுக்காக நான் இதை செய்யறேன். வரேன். என்னங்க மகாநாட்டுல மேடையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க.
முயற்சியில் ஐஸ் வாட்டர் ஊத்திடுறேன். கோவம் தான் யாரும் அடிச்சிடாதீங்க. மொள்ள ஸ்லோ மோஷன்ல அப்படி அடிக்கிறேன். என்னது என்னங்க இது நகம் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அடிக்காது, அது விஷம் இல்ல. உங்க விஷம் எனக்கு அமிர்தம். கொண்டா நான் பஞ்சாஜி. என்னங்க வாட்ச மறந்துட்டு போறீங்களே? உங்க ஃப்ரெண்டு தங்குனி பிரசன்டேஷனா கொடுத்த வாட்ச் மகாநாட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஞாபகப்படுத்துதுங்க. அவன் கொடுத்த வாட்ச் தானே, அவன மாதிரி அதிக பிரசங்க அடிக்கடி சத்தம். கால விழு. அங்கிருந்து ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு தெரியாது. முதல்ல விழு. எல்லாம் ஒரு ட்ரையல் தான். சாரி டேட், உங்க முன்னால கல்யாணம் நடக்க முடியாத சூழ்நிலை, அதனாலதான். விழுடி. பொம்பளைய கடத்துறது ஒரு வாழ்க்கையில இதுவே முதல் கடைசிமா இருக்கட்டும். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் எல்லாம் வெளியில வச்சுக்க, கொண்டாட்டிட்டு வச்சுக்காது. நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ். என்னமா அது தலை முதுவெல்லாம் என்னென்னமோ இருக்கு? எரிஞ்சு முழு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல ஆண்டி, கிராமத்து வரப்புல ஓடி வரப்போ தடிக்கு விழுந்து இல்ல. அப்படியே நில்லுங்க, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். பைத்தியம், ஆரத்தி சுத்தத்துக்கு அவங்க ஒண்ணு புது மன தம்பதிகள் இல்ல, வெறும் தம்பதிகள் தான். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு ராத்திரி தான் வித்தியாசம். அப்படின்னா கால குத்த வேண்டிய முள்ளெல்லாம் பின் தலையில ஒட்டிக்கிட்டு இருக்க, புரியுதா? டியூப் லைட். நான் வரேன். என்னங்க நீங்களும் வெளியில போறீங்க? எங்க அண்ணன் முன்னதான் உங்களுக்கு தெரியுமே. பொண்ணை கடத்திட்டு வந்துட்டே 4 பேரோட வந்து கலாட்டா பண்ண. உங்க அண்ணன் பொண்ணை பத்தி மறந்தே போயிருப்பான். மாநாட்டு பந்தல எப்படி கலாட்டா பண்ணலாம், கூட்டத்துல பாம்பை தூக்கி போடலாமா, மாநாட்டு பந்தலுக்கு நெருப்ப வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கலாட்டா வந்தா என்ன, அவன் பாத்துக்கிறான். சண்டையில என்னை விட உன் மகனே பெட்டர். அப்பா என்னப்பா மகாநாட்டுக்கு நானும். அது வேடிக்கை பாக்குற கூட்டம் இல்லப்பா, தேர்வையை சுந்தரவுக்கு கூட்டம்.